வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தெரிவிக்கப்படுகின்றது செய்தி தொகுப்புடன். அண்மை காலமாக அதிகம் பேசப்படும் மற்றும் சமூக ஊடகங்களில் அதிகம் தெரிவிக்கப்படும் விடயங்களின் தொகுப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி அமைகின்றது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கையில் சூதாட்ட விடுதிகள் மற்றும் பந்தய வியாபாரங்களுக்கான வரிகளில் அதிரடி மாற்றங்களை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டின் 25ஆம் இலக்க பந்தயம் மற்றும் சூதாட்ட வரி சட்டத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களுக்கு அமைவாக இந்த புதிய வரி அறவீடுகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அதன்படி சூதாட்ட விடுதிகளுக்குள் நுழைவதற்கான நுழைவு கட்டணம் இதுவரை $50 காணப்பட்ட நிலையில் அது தற்போது $100 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பிரஜைகள் எவரேனும் சூதாட்ட விடுதிக்குள் நுழையும் போது குறித்த நிறுவனத்தினர் தலா $100 அல்லது அதற்கு சமனான வெளிநாட்டு நாணயம் அல்லது இலங்கை ரூபாயை நுழைவு கட்டணமாக அறவிட வேண்டும். பந்தயம் மற்றும் சூதாட்ட வியாபாரங்களில் ஈடுபடும் நிறுவனங்கள் செலுத்தி வந்த 15% வரி தற்போது 18% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாதாந்தம் $1 மில்லியன் அதிகமான மொத்த வருமானத்தை ஈட்டும் பந்தய முகவர்கள் மற்றும் சூதாட்ட நிறுவனங்களுக்கு இந்த புதிய 18% வரி வீதம் பொருந்தும். இந்த புதிய வரி முறைக்கு அமைவாக செயற்படுமாறு அனைத்து சூதாட்ட விடுதி உரிமையாளர்களுக்கும் பந்தய வியாபார நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அடுத்ததாக இலங்கையின் பணவீக்கம் தொடர்பான சமீபத்திய தரவுகளை தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி உணவு பணவீக்கத்தில் மாத்திரம் சிறிய அளவு அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கொழுப்பு நுகர்வோர் விலை சுட்டனின்படி 2025 டிசம்பர் மாதத்தில் ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் 2.1% மாற்றமின்றி காணப்படுகின்றது. நவம்பர் மாதத்தில் 1.7% காணப்பட்ட உணவு பணவீக்கம் டிசம்பர் மாதத்தில் 1.8% சிறிய அளவு அதிகரிப்பை காட்டியுள்ளது. அத்துடன் நவம்பர் மாதத்தில் 3% காணப்பட்ட உணவு பணவீக்கம் டிசம்பர் மாதத்திலும் மாற்றமின்றி அதே நிலையில் நீடிக்கின்றது. பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த பணவீக்கம் சீராக பேணப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இலங்கையின் வான்பரப்பில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவின் திசையில் இருந்து வரும் மாசடைந்த காற்று மற்றும் உள்நாட்டு வளிமண்டல நிலைமைகளால் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணம், சிலாபம், புத்தளம், காலி, கண்டி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் காற்றின் தரம் கணிசமான அளவு வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தின் சில பகுதிகளில் சுவாசத்திற்கு ஒவ்வாத நச்சுத்தன்மை கொண்ட நுண்துகள்கள் காற்றில் கலந்துள்ளதாக அண்மை கால தரவுகள் காட்டுகின்றன. இது குறித்த ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர், இந்தியாவில் நிலவும் கடும் காற்று மாசுபாடு காரணமாக அங்கிருந்து மாசடைந்த காற்று இலங்கையை நோக்கி நகருகின்றது. அதனுடன் உள்நாட்டு புகை மாசும் இணைந்து கொண்டுள்ளது. தற்போது வளிமண்டல அழுத்த நிலைமைகள் காரணமாக இந்த மாசுகள் வெளியேற முடியாமல் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலேயே தங்கியுள்ளன. இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை எதிர்வரும் 2026 மார்ச் மாதம் வரை நீடிக்கக்கூடும் மற்றும் தட்பவெப்ப மாற்றங்களுக்கு ஏற்ப அவ்வப்போது நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது இவ்வாறு இருக்க அடுத்ததாக மக்களை ஏமாற்றி கனவுலகில் வாழ வைத்த ஒரு வருடம் முடிவுக்கு வருவதாகவும் பிறக்கவிருக்கும் 2026ஆம் ஆண்டு நாட்டிற்கு மிகவும் சவாலான ஒன்றாக அமையப் போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், ரூபாயின் வீழ்ச்சி காரணமாக வெளிநாட்டு கடன் சுமை 703 பில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து நிலைமைகளால் சுற்றுலாத்துறை மற்றும் விவசாயத்துறை பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ளதால் ஏற்றுமதி இறக்குமதி இடைவெளி அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இதுவரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகள் எவையும் கிடைக்கவில்லை எனவும் 2026 அத்தகைய முதலீடுகள் வருவதற்கான அறைகுறியும் இல்லை எனவும் அவர் சாடியுள்ளார். சர்வதேச இறையாண்மை புனைமுறை தவிர்ந்த ஏனைய அனைத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களையும் செலுத்த வேண்டியுள்ள நிலையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்டுள்ள 900 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான சேதங்களை சீரமைப்பது பெரும் சவாலாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடிகளை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்க ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் முயற்சிக்காது என்று கூறிய அவர், ஆனால் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டுவர முடியாத மற்றும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க தெரியாத இந்த திறமையற்ற அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு வலுவான வலதுசாரி பொருளாதார கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தற்போது அதன் சாதகமான அறிகுறிகள் தென்பட தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத தூய்மையான நபர்களை ஒன்றிணைத்து நாட்டை முடக்கும் இடதுசாரி சக்திகளுக்கு எதிராக ஒரு பலமான தென்னிலங்கை முகாமை உருவாக்கப் போவதாக தெரிவித்த மரிக்கார், ஐக்கிய தேசிய கட்சி என்பது ஐக்கிய மக்கள் சக்தியின் தாய் கட்சி எனவும் அதன் பிரதான இல்லம் ஸ்ரீகொத்த எனவும் குறிப்பிட்டுள்ளார். சில காரணங்களால் பிரிந்து சென்ற போதிலும் நாம் நிரந்தரமாக பிரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் இந்த இரண்டு கட்சிகளும் இணைவதை தடுப்பதற்கு எவருக்கும் முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தற்போது அரசாங்கத்தின் மீது கடும் விரக்தியில் உள்ளதால் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை தேவைப்படுவதாக குறிப்பிட்ட அவர், தலைமைத்துவ பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த இணைவு
அமைப்பை சீர்குலைக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெரும்பான்மை பலம் ஐக்கிய மக்கள் சக்தியிடமே உள்ள போதிலும் ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவம் மற்றும் முதிர்ச்சியையும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்த அவர், இந்த புதிய அரசியல் பயணம் நாளை முதல் ஆரம்பமாகும் என தனது உரையில் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக இலங்கையின் 77வது சுதந்திர ஆண்டு 76வது ஆண்டை விட எந்த விதத்தில் சிறப்பானது என்ற கேள்வி எழுவதாகவும், இந்த அரசாங்கத்தின் 77வது ஆண்டு நிறைவடையும் போது நாட்டின் எந்த ஒரு துறையிலும் தீர்க்கமான நேர்மறையான தலையீடுகளோ அல்லது புதிய ஆரம்பங்களையோ ஏற்படுத்த அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் முன்னாள் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லவில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுதந்திர இலங்கையின் 76 ஆண்டுகள் குறித்து ஜேவிபி மற்றும் என்பிபி உள்ளிட்ட திசைகாட்டி தரப்பினர் கடுமையான மற்றும் கொடூரமான விமர்சனங்களை முன்வைத்ததாக குறிப்பிட்ட அவர், சுதந்திர இலங்கையின் 77வது ஆண்டு திசைகாட்டி அரசாங்கத்தின் கீழ் கழிந்துள்ள நிலையில் முன்னைய 76 ஆண்டுகளை விட இந்த 77வது ஆண்டு எந்த விதத்தில் விசேடமானது என்பதை அரசாங்கம் தனது மனசாட்சியிடம் கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எந்த ஒரு துறையிலும் தீர்மானமிக்க சாதகமான தலையீடுகளை செய்ய இந்த அரசாங்கம் தவறியுள்ளதோடு அவர்களால் கலந்துரையாடலுக்கு உட்படுத்தப்பட்ட பல துறைகளிலும் புதிய பிரச்சனைகளை உருவாகியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட புத்தகத்தில் சிறுவர்களின் மனதிற்கு பொருத்தமற்ற மற்றும் பெரியவர்கள் கூட பார்க்கக்கூடாத இணையதளம் ஒன்றிற்கான அணுகல் வழங்கப்பட்டுள்ளமை போன்ற விசித்திரமான பிரச்சனையுடனேயே இந்த ஆண்டு நிறைவடைவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் ஊடாக அறிவிக்கப்பட்ட போதிலும், இந்த அரசாங்கம் தம்மால் அல்லது தமக்கு கீழ் இழைக்கப்படும் தவறுகள் குறித்து நியாயமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணைகளை முன்னெடுத்த வரலாற்றை கடந்த ஆண்டில் காணவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு உதாரணமாக அமைச்சர் வடுகல தான் பதவியேற்ற நாளில் 17 கடவுச்சீட்டுகள் யாரோ ஒருவரால் சட்டவிரோதமாக பெறப்பட்டதாக கூறி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய போதிலும் அவற்றை செய்தது யார் என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்த தவறிவிட்டார் என எதிரிமான குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதைய பிரச்சனைகள் தொடர்பில் இவ்வாறான ஏற்றுக்கொள்ள முடியாத விசாரணைகளுக்கு அப்பாற்பட்டு நியாயமான மற்றும் சுதந்திரமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தான் முன்மொழிவதாக அவர் தெரிவித்துள்ளார். எக்கல பகுதியில் அமைந்துள்ள முன்னிலை சோசலிச கட்சியின் அலுவலகம் மீதான தாக்குதல் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்படும் விசாரணைகள் நடத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், குறைந்தபட்சம் இந்த பாடப்புத்தக விவகாரம் தொடர்பிலாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரமான விசாரணையை எதிர்பார்ப்பதாக மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தெரிவிக்கப்படுகின்றது நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்புடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.